நமது ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நம்ம நம்ம ஜோதிடர்கள் அனைவரும் வந்திருக்கீங்க. இவங்களுக்கு வந்து வந்திருக்கவங்க அனைவருக்கும் வந்து எனது முதற்கண் வணக்கத்தில் கொண்டு வந்து வந்துருவவங்க பூரா ஜோசியர் தான். அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. ஜோசியர் இல்லாமல் சாதாரண ஆள் வந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த கிரகத்தை கண்ணில் மறைச்சிட்டு சொல்லணும். ஆனால் வந்து நம்ம ஜோசியர் இருக்கும்போது வந்து வெளிப்படையாக சொல்லணும். ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் ஜோதிடம் நான் வந்து நம்மளோட ஜாதகம் பார்க்க வந்தாலுமே அவங்கள்ட்ட நான் வந்து வெளிப்படையாக சொல்லுவேன். செவ்வாய் 4ல் 7ல் 3ல் வந்து 3 கூட சாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வெளிப்படையாக சொல்லி பழகிருக்கோம் நம்ம. புரியுதுங்களா? கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. நான் வந்து நம்ம ஐயா பிடி விஜயகுமார் ஐயா சொன்ன மாதிரி வந்து நான் வந்து அவ்வளோ இது கிடையாது. நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம பிரபஞ்சத்தை வந்து நம்ம நேசிக்கிறோம். அந்த பிரபஞ்சத்தை நேசித்த பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொன்னால் அது இந்த ஜோதிடம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி காதலர் தினம். இந்த காதலர் தினத்தை பார்த்தோன்னாக்க என்ன டைட்டில் கொடுக்கலாம்? எப்போதுமே ட்ரெண்டிங்காக போனால் தானே வந்து இந்த உலகம் வந்து அதானே விரும்புது. ஜோசியம் அப்படின்னு எடுத்தால் யூடியூப்பில் யார் தட்டினாலுமே எல்லாமே வரதான் செய்யும். அது முக்கியம் இல்லை. புரியுதுங்களா? அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து முக்கியமான விஷயம் வந்து முகநூல்லேயே நான் கொடுத்துருக்குறேன். நான் என்ன கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம குருநாதர் திண்டுக்கல் பி சின்ராஜ் ஐயா அவர்களும், தங்கபாண்டியன் ஐயா அவர்களும், திருநெல்வேலி சித்தயோகி சிவதாசன் ஐயா, தெய்வத்திரு சித்தயோகி சிவதாசன் ஐயா, ரவிசங்கர் ஐயா அவர்களுடைய மாணவனான நான் இந்த உங்களுக்கு வந்து நான் வந்து என்னுடைய ஜோதிடசி என்ன அறிவுக்கு எட்டிய சிற்றறிவை உங்களுக்கு உங்களுக்கும் பகிர்றோம். அதில் மாற்றம் இல்லை. அது எளிய முறையாக இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சொல்கிறோம். புரியுங்களா? ஸோ இப்போ ஜோதிடம்ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, என்னோட தங்கபாண்டியன் ஐயாவும் சின்ராஜ் ஐயாவும் சொல்லுவாங்க, வந்து வந்திருக்கவங்களுக்கு 1000 பிரச்சனை, அது அவன் கர்மாவே இருக்குது. ஆனால் நீ அதை படிக்காத. நீ வந்தவங்களுக்கு ஜோதிடத்தை வச்சு உன்னால் என்ன சொல்ல முடியும்? ஜோதிடத்தில் இருக்கிற டூல் அதை வச்சு நீ வந்து என்ன சாதிக்க முடியும்? அதை நீ சொல் அப்படின்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜோதிடத்தை வந்து எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா வந்து ஜோதிடத்தை வச்சு பார்க்கணும். அப்போ இயற்கையிலேயே வந்து எல்லாருக்கும் தோஷமில்லாத ஜாதகம் இல்லைன்னா, ஏன்னா கர்மா தான். கர்மா அனுபவிக்கத்தான் எல்லாருமே வந்து நம்ம வந்து கர்மா அனுபவிக்க நம்ம இந்த பிறவி எடுத்துக்கிறோம். அதில் வந்து 12 பாவகம், அதில் 9 கிரகம். அதில் அந்த 12 பாவத்தில் 9 கிரகம் எங்கே முட்டி மோதோ அந்த பாவத்து இதை வந்து நம்ம வந்து அனுபவிக்கணும். அதை அனுபவிக்க தான் நம்ம வந்து இந்த கர்மாவே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அதை அனுபவிக்க முடியாது. இதிலிருந்து இந்த கர்மாவை எளிதில் அடைய, இந்த கர்மாவிலிருந்து நம்ம எளிதில் கடக்க இதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது அதை தான் வந்து ஜோதிடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜோதிடர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கர்மா மெக்கானிக். சரிங்களா? ஒரு ஹியூமன் மெக்கானிக் மாதிரி. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கும். சரிங்களா? ஒருத்தருக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கும். ஒருத்தருக்கு பிறந்த குழந்தை வந்து இப்போ ஊனமாக இருக்கும், அல்லது ஒச்சமாக இருக்கும், அல்லது அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனையாக இருக்கும். அந்த குழந்தைக்கு படிப்பு இல்லாமல் இருக்கும். அந்த குழந்தைய வந்து அவங்க அப்பா வந்து எப்படி பாரு, ஈன்றது பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் என்ன இருந்தாலும் ஒரு தாய் தகப்பன் வந்து வேண்டா விரும்பு பிள்ளை பத்து காண்டாவரும் பேர் வைக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ பிள்ளைன்னு பெற்றுட்டா அது வந்து நமக்குன்னு பெற்ற பிள்ளை, அது நல்லபடியாக வளரணும், 4 பேர் சொல்கிற மாதிரி வரணும் அப்படிங்கிறத நினைப்பாங்க. 4 பேர் சொல்கிற மாதிரி வளரணும் அப்படிங்கிற மாதிரி வளர்ப்பாங்க. அது திருடனாக இருந்தாலும் சரி, குருடனாக இருந்தாலும் சரி, அவன் நல்லவனாக வரணும் அப்படிங்கிறது தான் இவங்க. இதுதான் அன்றைக்கே திருக்குறள் சொல்லியிருக்காங்க, ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்போ ஜோதிடத்தில் வந்து ஜோசியரை பார்க்க வர்றாங்க. அப்போ என்ன பண்ணணும், எடுத்த உடனே நம்ம சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், கடன்னு நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சு சொல்கிறோம். வந்து இது இப்படி இருக்கும், அப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். அது அவங்களுக்கு தெரியுமே, அது தெரிஞ்சால் அவங்களே வர்றாங்க. புரியுதுங்களா? இப்போ கடை வாங்கியிருப்பான், கடை வாங்கி படிக்க வச்சுட்டாங்க. கடை வாங்கி படிக்க வச்சா அந்த கடை வாங்கி படித்து என்ன பண்ணணும், தொழில் பண்ணி கடன் கட்டணும். அவன் தொழில் பண்ணி அவன் கடன் கட்டுற மாதிரி இருக்கும். அவன் அப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து இடையில ஒரு சின்ன ஆசை இருக்கும். என்ன இருக்கும்? 2 ஆசைகள் இருக்கும். எதிர்காலத்தை நினச்சி ஒரு ஆசை இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து கேந்திரத்தை சார்ந்த விஷயங்கள் தான். 1, 4, 7, 10. அப்படிங்களா? அப்போ 4ஆம் இடம்ங்கிறது மண்மனை. அப்போ சொத்து சுகத்தை பற்றி அப்போ படிக்கிறான். படிச்சிருக்கும் போதே பள்ளி பருவத்திலே ஒருத்தவங்க வந்து என்ன வரும், காதல் வரும். ஒன்று
படிப்பு மேலே மோகம் வரும், இல்லைன்னா பெண் மேலே மோகம் வரும். புரியுங்களா? இப்போ படிப்பு மேலே மோகம் வரவன் எப்படியும் கெட்டிக்காரமாக பொழைச்சிக்குவான், அது மாற்றம் இல்லை. அப்போ அது படிக்கணுங்கிற லட்சியப்படம் வந்துடுவான். அப்போ அடுத்து படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவன் வந்து அவனோட வாழ்க்கையை நோக்கி போகிறான். அப்புறம் அவனோட வாழ்க்கையை நோக்கி எதிர்காலத்தை நோக்கி போகும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனோட ஜாதகத்தில் இருக்கிற கிரக சேர்க்கைகள் நெருக்க அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தனுக்கு வந்து காதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ அந்த காதல் அப்படிங்கிறது யாருக்கு இருக்குது, அதில் பார்த்தா அவனோட லட்சியங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இரும்பாலை விஜய் ஐயா சொன்ன மாதிரி வந்து திருமணத்துக்கு மட்டும் கல்யாண திருமணத்துக்கு மட்டும் வந்து நம்ம வந்து இது பண்ண நம்ம வந்து ஜோதிடத்தில் வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டினா, கந்தர்வ திருமணமும் கர்ப்ப நிச்சயமும் பொருத்தம் பார்க்காமலே செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொருத்தம் பார்க்காமலே செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து அப்போ ஜோதிடர்கள் நம்ம வந்து என்ன பண்ணாக்க 2 விஷயங்களுக்கு நம்ம வந்து கவனம் இருக்கணும். அப்போ என்ன படிக்கணும் நம்ம வந்து என்ன சொல்லணும், என்ன படிக்கிறீங்க கேட்டால் நம்ம ஜாதத்தில் வந்து அவனுக்கு புதனுக்கு திரிகோணத்து என்ன இருக்குது, சனிக்கு திரிகோணத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு சொல்லிடலாம். அப்போமேல இப்படி படின்னு. ஆனால் படிக்கிறதுக்கே அமைப்பு இல்லைனாலும் கூட அவன் என்ன சொல்லணும், ஒரு மெக்கானிக் ஐடிஐ போ, பாலிடெக்னிக் போகணும்னு சொல்லுமே ஒழிய, இல்லைப்பா உனக்கு படிப்பு வராது நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுங்களா? காரணம் என்னன்னு கேட்டால் வந்து அந்த கல்வியை வந்து நம்மளே கெடுக்கிற மாதிரி ஆகி போயிடும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அப்போ அவன் படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து அவன் வந்து அவனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அப்போ பருவத்திலே வந்து இந்த காதல் வந்து யாருக்கு கை கூடும், யாருக்கு கை கூடாது அப்படிங்கிறத நீங்கள் சப்ஜெக்ட். அப்போ காதல் தினத்தில் காதல் தினத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிற சப்ஜெக்ட் எடுத்தாக்க யாருக்கு கை கூடும் அப்படின்னா, நாடி ஜோதிட விடைப்படி பார்த்தீங்கன்னா வந்து பிருகு நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் படி பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே தெரியும். புதன் கேது, இப்போ புதன் கூட கேது சேர்ந்தாக்க அவங்க வந்து காதல் வலையில் வீழ்வார்கள் அப்படிம்பாங்க. அப்போ அந்த காதல் வலையில் வீழ்ந்தாங்க, அது ஜெயிப்பாங்களா, சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தான் கிரக சேர்க்கைகள், அப்போ கூடுதலான கிரக சேர்க்கைகள் பார்க்கணும். அப்போ புதனுக்கு திரிகோணத்தில் 1, 5, 9 கேது இருந்தால் அவனுக்கு லவ் இருக்கும். ரைட். அது 2 பாண்டில் இருந்தாலும் லவ் இருக்கும். ரைட். அது செட் ஆகுமா அப்படின்னா அப்போ அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ குருவோடு சேர்ந்தாலோ அந்த புதனுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய நட்பு கிரகங்கள் இருந்தாலோ அவங்களுக்கு வந்து அந்த காதல் கைகூடும். அப்போ வந்து காதல் கைகூடும். இல்லை அப்படின்னா இந்த புதனுக்கு எதிரி கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த சனியோடு சேர்ந்தால் அவன் வந்து காதலில் அவமானம் அடைவான். அதனோட அடுத்து பார்த்தீங்கன்னா புதனோட சந்திரன் சேர்ந்தால் அவன் வந்து தற்கொலை வரைக்கும் போவான். அடுத்து அந்த புதன் கேதுக்கு சூரியன் சேர்ந்தால் அவனுடைய காதல் வந்து பேப்பர் வரைக்கும் போகும், மீடியா வரைக்கும் போகும். இந்த புதன் கேதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய் போச்சுன்னா அவங்க வீட்டில் வந்து யாரோ ஒருத்தமே வந்து தடையாக இருப்பாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த சூரியன் இருந்தால் தகப்பனார் தடையாக இருப்பாங்க, சந்திரன் இருந்தால் தாயார் தடையாக இருப்பாங்க, சுக்கிரன் இருந்தால் பெண் வீட்டில், அதாவது வந்து அந்த பொண்ணோட தாய் வீட்டில் பொண்ணோட தாயார் தடையாக இருப்பாங்க. இதை சொல்லணும். அப்போ ஒரு காதல் அப்படின்றதுக்காக வந்து காதலுங்கிறது நம்ம கேட்டு வர்றதில்லை, அவங்களுக்கே தானாக வர்றது தான். புரியுதுங்களா? இன்பத்தையோடு. அப்போ சுக்கிரன் எடுத்தால் வந்து சுக்கிரனையும் பார்க்கணும். ஏன்னா சுகத்தை சொல்லக்கூடிய இது வந்து சுக்கிரன் தான். அதான் இருக்காங்களவா, இன்பத்தை ஊட்டும் வெள்ளி எழுதும் மேசம் மேயும் அன்பன் கொண்ட மனைவி இருந்தாலும் மாற்றான் கொண்ட மனைவி புனவன் மாதே அப்படின்னு சொல்லி மங்களேஸ்வரத்தில் பாடியிருக்கார். மங்களேஸ்வரி புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அப்போ லக்னத்துக்கு வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்டாக்க அவங்க என்ன ஒன்றாக்க வந்து மாற்றான் கொண்ட மனைவி, அப்போ இன்னொருத்தன் சம்சாரத்தோட அவங்களுக்கு வந்து ஒரு தொடர்பு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை வந்து நாடி ஜோதிடத்தில் இன்னும் எவ்வளோ எடுக்கலாம். நாடி ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா பிருகு நாடிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐயா சொன்ன மாதிரி கிரககாரத்துவம் படிச்சிங்கன்னா என்ன வேணும்னு சொல்லலாம், எப்படி வேணும்னு சொல்லலாம். ரைட். நம்ம ஆனால் இங்கே வந்து கிரககாரத்துவம் மட்டும் நம்ம சொல்கிறது இல்லை, நம்ம வந்து கிரககாரத்துவம் பாவகாரத்துவம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது எல்லாமே கலந்து சொல்லுவோம். அப்போ வருங்கால இளம் தலைமுறையினருக்கு வந்து இந்த ஜோதிடம்ங்கிறது விஷமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஜோசியர்கள்ட்ட போகிறாங்க, அவன் என்ன பண்ணுறான், உனக்கு இந்த காதல் லவ் செட் ஆகாது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறான், ஜோசியக்காரனை வேப்பங்காயுமே பார்ப்பான், என்ன பண்ணால் ஜோசிக்காரனை வில்லமே பார்ப்பான். ஏன் இன்றைக்கி எவ்வளோ மீடியாவில் பார்க்குறோம் நம்ம ஆள் வச்சு கொண்டவங்களும் இருக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ பேர் வந்து கள்ளக்காதலில் வந்து ஜோசியர் வந்து தவறான ஜோசியர் வாக்கு கொடுத்து அவங்களால வந்து ஜோசியர்னால தான் எங்கள் காதல் சக்ஸஸ் ஆகும் போன்னு சொல்லி ஆள் வச்சு கொண்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்போ ஜோதிடத்தில் நமக்கு தெரிஞ்ச டூல் அப்படிங்கிற முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சொல்லணும். ரெண்டாவது இன்னொன்று சொல்லணும், நம்ம வந்து அதாவது என் தகப்பனார் ஆர்வமில்லை அவர்கள் தெய்வத்திற்கு ஆர்வமில்லை அவர் தான் சொல்லுவார்,
யாருக்குமே வந்து ஜோசியம் சொல்லினாக்க ஊசி எடுத்து குத்துற மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து தேன் பாயிற மாதிரி இருக்குன்னு பாரு. எப்படின்னா, இவர் இருக்காருல்ல, இவர் பேசினா விஷமாட்டம் பேசுவார், அப்படி சொல்லக்கூடாது. பாம்பிற்கோ பல்லில் விஷம், இந்த பாவலனுக்கோ மேனி பூரா விஷம். இது யாருக்கா புரிஞ்சுமா? அவன் கேட்குற அவன் ஜோசிகா ஜாம்பாக வந்து அவனு என்ன பண்ணுவான், மண்டை அடிதான் இருப்பான், கேட்க நல்லா இருக்கும். அப்போ இலக்கணங்கள் இலக்கிய வரிகள்லாம் இன்னைக்கு ஜோதிடத்தை வந்து வளர்த்துச்சு, சரிங்களா? அப்போ ஜோதிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஜோதிடம்ங்கிறது எல்லாரும் கண்டுபிடிக்கிறது தான், சரிங்களா? அதில் மாற்றம் இல்லை. நம்ம வந்து ஒவ்வொரு ஜோதிடர்களும் வந்து சாதிக்கணும். என்ன சாதிக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு தெரிஞ்சு வந்து ஜோதிடத்தில் வந்து பரவாயில்ல. இன்னைக்கு இன்றைய இளைய தலைமுறையினர்கள் எவ்வளவோ யோகி அவயோகி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. மீன்ஸ் வந்து அது வந்து சிலர் இருக்குங்கிறாங்க, சிலர் இல்லைங்கிறாங்க. இருக்குங்கிறதுக்கும் வந்து விதிவிலக்கு சொல்கிறாங்க, இல்லைங்கிறதுக்கும் அது விதிவிலக்கு சொல்கிறாங்க. நாம் ரெண்டையும் தான் எடுத்துக்கணும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் யோகி அவயோகி வந்து அது வந்து என்னுடைய பரிசீலனை பார்க்கறதுனா வந்து அது வேலை செய்யுது. ஆனால் அந்த யோகியும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் சில விலக்குகள் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விதிகளை பயன்படுத்தி தான் ஏகப்பட்ட ஜோசியம் வந்து ஏகப்பட்ட ஜோதிடம் வந்து டெவலப் ஆனது காரணமே மூர்த்த விதிகள் தான். யாருக்காவது தெரியுங்களா? மூர்த்த விதிகளை வச்சு தான் வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லாடம் அப்படிங்கிறத வந்து முடக்கா மாறுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தின அண்டான சொல்லக்கூடிய தாராபலன், அதாவது நம்ம ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்த இந்த ஆண் பெண் பொருத்தம் பார்க்குறோம்ல, அதில் பார்த்தா தினப்பொருத்தம். அந்த தினப்பொருத்தம் வச்சு தான் நம்ம வந்து தாராபலனே எழுதணும். தாராபலன் வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு தினத்தை நம்ம சொல்கிறோம். நம்ம இன்னைக்கு தினத்தை சொல்கிறோம். இப்போ சின்ன உதாரணம், இப்போ இன்னைக்கு வந்து அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த தாராபலன் யாருக்கெல்லாம் தெரியுமா தெரியல, இருந்தாலும் நம்ம குரு அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக வந்து பார்த்தோன்னா அதில் வந்து 2ஆம் இடம், அதாவது வந்து 1ஆம் இடம் ஜென்மத்தாரை, 2ஆம் இடம் சம்பத்து தாரை, அது நல்லா இருக்கும், பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். 3ஆம் இடம் விபத்து தாரை, 4ஆம் இடம் சேமத்தாரை, 5ஆம் இடம் பிரத்யேக்கு தாரை, 6ஆம் இடம் சாதகத்தாரை, 7ஆம் இடம் விபத்து தாரை, 8ஆம் இடம் மித்ருத்தாரை, 9ஆம் இடம் பரம மித்ருத்தாரை. இதை வந்து இதில் மட்டும் விடுறது இல்லைங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தசாபுத்தியில் கூட வச்சு பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச தசாபுத்திலுமே வந்து இப்போ வந்து ஒரு தசை ஓடுது அப்படின்னா, அப்படி ஒரு பழைய நூலில் போட்டிருப்பாங்க, 4வது திசையாக சனி திசை வந்தால் அவன் வந்து வரக்கூடாது, அவனுக்கு மாறம் கொடுக்கும்னு இருப்பாங்க. அது அப்படியே அது விதி கொடுத்துருக்காங்க. அந்த விதிக்கு அந்த பல மூல நூல்லையே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சில கேந்திர கோணங்களில் உட்காந்தாக்க, குரு பார்வையில் இருந்தாக்க, தாரபலம் இருந்தாக்க, அந்த கிரகம் வந்து வக்ரமாக இருந்தாக்க, அந்த கிரகம் வந்து பாக்கியாதிபதி சாரமோ அல்லது வந்து பாக்கியாதிபதிக்கு காலக்கூடிய சாரமோ, இந்த மாதிரிலாம் பல்வேறு வகையில் ஒரு அமைப்பு இருந்துச்சுனாக்க கட்டாயம் வந்து இருக்கணும். அப்போ நுனிப்புள் மேற மாதிரி எடுத்தவொடனே இந்த பாதியே என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைய இளம் தலைமுறையினர்கள் என்ன பண்ணுறாங்க, ஜோதிட ஆளுநர்கள்லாம் அந்த சில விஷயங்களை இந்த மேலோட்டமாக பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பயப்படுறது இல்லாமல் வந்து மக்களையும் வந்து குழப்பிடுறாங்க. மக்கள் குழப்பறதுனால வந்து ஜோதிடத்துக்கு தான் கெட்ட பேரே ஆகுது. ஜோதிடத்துக்கு தான் ஒரு சில ஜோதிடர்கள் செய்யக்கூடிய ஒரு நுனிப்புள் ஜோதிடத்திற்கே கலங்கம் விதிக்கிறது. அதான் விஷயம். அப்போ ஜோதிடம் வந்து பெரிய ஒரு என்ன சொல்லலாம், கடலுங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த வகையில் பார்த்தோன்னா வந்து ஜோதிடத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், திரிகோண பலம் பெற்றவர்கள் அருள் நிறைந்தவர்கள், எளிமையாக இருப்பார்கள். கேந்திரஸ்தானம் பலம் பெற்றவர்கள் பொருள் நிறைந்தவர்கள், ஆடம்பரமாக இருப்பாங்க, புரியுதுங்களா? அருள் நிறைந்தவர்கள், அதாவது மனதளவிலான காதலை விரும்புவாங்க. அவங்க பொருள், அதாவது அருள் இருக்கவங்க மனசளவில் ரொம்ப ரொம்ப டீப்பாக விரும்புவாங்க. அவங்க பொருளாதாரத்தில் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஆடம்பரமாக பொருள் நிறைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்களோட தன்னோட சுகத்துக்காக, அதாவது டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி என்ன பண்ணுவாங்க வந்து அதை வந்து கள்ளக்காதல் அப்படிங்களா, அந்த மாதிரி விரும்புவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா பாவகத்தில் பார்த்தோன்னா 7ஆம் பாவம் எடுத்துக்கங்க.
அது வந்து காலபுருஷனத்துக்கு 7 கூடையனாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது விதின்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 7 கூடையனாலும் சரி, அல்லது மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு 7 கூடையனாலும் சரி, கதின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு உண்டானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதற்கு வச்சு நீங்கள் சொல்லி பாருங்கள், பலன் பிரமாதமாக வரும். அப்போ நுனிப்புல் மாதிரி நம்ம ஒரு பலனை பார்த்துட்டு நம்ம இது அவ்வளோதான், இது நடக்காது, இது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது தவறு. புரியுங்களா? அப்போ விதியை மதியால் வெல்லலாம். புரியுங்களா? விதி மதியால் சொன்னால் அப்போ லக்னத்தை அதை நம்ம மேகநாதன் ஐயா சொல்லியிருக்கார். இருந்தாலும் நம்ம அது அவரோட பாணியில் சொல்லியிருக்கார், நான் என்னோட பாணியில் சொல்லணும்னா, அப்போ மதியால் வெல்லலாம்னா மதிநுட்பம் சந்திரனை வச்சு சொல்லலாம். அப்போ சந்திரனை வச்சு எப்படி சொல்லலாம்? தாராபலம். இப்போ ஒருத்தருக்கு 8 கோடி திசை ஓடுது அப்படின்னா அது போடுவாங்க, கண்டங்கள் 4 கரைசை நிற்கில் தண்டங்கள் மிக உண்டாம் குறித்திரும் செட்டு நஷ்டம் மண்ணுமா விட்டு மாமனை விட்டு மரணகம் ஏறுவான் மகாராஜா அப்படின்னா இது இந்த பாடலை பாடிட்டு என்ன பண்ணுவான், ஒரு பெரிய கோடீஸ்வரன் வந்தால் என்ன பண்ணுவான், பெரிய கோடீஸ்வரன் என்ன பண்ணுவான், இல்லை எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை, ஒரு தடவை போனேன் அவர் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், எனக்கு என்னமோ ஓடுதான் 7.5 இது ஓடுதாம்மா, அது இல்லாமல் 8 கோடி திசை ஓடுதாம்மா, இதனால் எனக்கு கஷ்டங்கள்லாம் வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏன்னா எல்லாமே ஜோதிடமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்தால் தான் மக்கள் விரும்புவாங்க. ஆனால் அதை ஃபேவரட்டாக கொண்டு போயிட்டீங்கன்னாக்க அது உங்களுக்கு கட்டாயம் நம்மளுடைய நம்மளோட கர்மாவும் பாதிக்காது. மெயினாக நம்ம ஒவ்வொரு ஜோதிடர்களும் கர்மாவை கர்மா பாதிக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம நெகட்டிவ் கர்மாவை நம்ம ஜோதிடத்தில் இருக்கிற அந்த நெகட்டிவ் மட்டும் நம்ம பயன்படுத்துறது, அது அவங்களுடைய மன விசனமும் நம்மளுடைய கர்மாவும் அவங்களோட கர்மாவை நம்மளுடைய கர்மாவை தாக்குறதும். அதே சமயத்தில் சிலர் பரிகாரம் சொல்கிறீங்க அப்படின்னா பொறுமைக்காக பரிகாரம் சொல்லணும். பொறுமைக்காக எப்படி சொல்கிறது? அப்போ இந்த மாதிரி சொல்கிற மாதிரி நீ 9 வாரம் விளக்கு போடு, நீ உண்மையுமே காசி போயிட்டு வா, ராமேஸ்வரம் போயிட்டு வா, அங்கே போயிட்டு வா, இங்கே போய் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க அதை போயிட்டு வரும்போது அவங்க அதை இயக்கும் போது, இப்போ சின்ன உதாரணம் சொல்ல போனால் இப்போ யாகம் பண்ணு அனுப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் ஜோதிடத்திலே இருக்குது. ஏன் எதுக்கு நம்ம யாகம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவம் சொல்லக்கூடிய மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவம். அடுத்து பார்த்தீங்கன்னா நிலத்தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெருப்பு தத்துவத்தில் ஒரு கிரகம் இருந்து அது அஷ்டமாதிபதி சாரமோ அல்லது ராகு சம்மந்தமோ பட்டுவிட்டால் அந்த ஜாதகனை முடக்கும் அப்படின்னா முடக்கிறாது. அந்த ராசி காரகத்துவத்தை அவங்க இயக்குனாங்கனாக்கா அவங்க அந்த இதுலேருந்து தப்பிப்பாங்க. அப்போ அவங்க தப்பிக்கிறதுக்கு அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அடுத்தது படியாக பார்த்தீங்கன்னா அந்த மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு சம்பத்து தாரையில் இருக்கா, திசாநாதன் சந்திரனுக்கு சம்பத்து தாரையில் இருக்கா, சந்திரனுக்கு சேமத்தாரையில் இருக்கா, சாதகத்தாரையில் இருக்கா, மித்திரத்தாரையில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ லக்னத்துக்கு 8 கூடையவன் அப்படி முடியக்கூடாது. அவர் ராசிக்கு எத்தனை இடத்துல உட்கார்றாரு, அவர் எந்த தாராபலத்தில் உட்கார்றாரு அப்படின்னு பார்த்து முடிவு பண்ணணும். இதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா வாழ்ந்தவங்க வளர்கிறவங்களும் இடையில ஒரு சில விஷயங்களை கேட்டு அவங்க இதாக வராங்க. ஆனால் ஜோதிடம் அதுக்கு பொருட்டாகாது. ஜோதிடம் ஒரு சொல்ல கடல் சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ இன்னைக்கு காதல் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பஞ்சம பாக்கியாதி என்னும் 5, 9 கூடையவர் சப்தமாதி என்னும் 7 கூடையனோட சம்மந்தம் பெற்றால், அதாவது 5, 9 கூடையவர் 7 கூடையனோட சம்மந்தம் பெற்றால் அவங்களுக்கு மனம் சார்ந்த விஷயத்தை அவங்க காதல் வசப்படுவாங்க. புரியுதுங்களா? அப்போ 5ஆம் இடம் 9ஆம் இடம் தான் மனம். புரியுங்களா? 5, 9 மனம். இதில் 7 கூடையவன் சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்பாளன்னு சொல்லக்கூடிய அந்த 7 கூடைய சம்மந்தம் பெற்றால் அவங்களுக்கு மன ரீதியாக ரொம்ப ரொம்ப நெருக்கமாக அவங்க லவ் பண்ணுவாங்க. புரியுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 4, 10 கூடையவன் சம்மந்தம் பெற்றாக்க 1, 4, 10 கூடிய சம்மந்தம் பெற்றால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு முழு மனதாக அவங்க லவ் பண்ணல அப்படிங்கிற நீங்கள் அடிச்சு சொல்லலாம். முழு மனதாக நீங்கள் லவ் பண்ணல அப்படிங்கிற அடிச்சு சொல்லலாம். அப்போ ஜோதிடத்தில் பாவத்தை எடுத்து பிடிச்சோம்னாக்க சொல்லலாம், இந்த லவ் எப்படி எவ்வளோ தூரம் போயிட்டுருக்குது நம்ம சொல்லலாம். என்கிட்ட ஒருத்தர் வந்தாங்க, அப்புறம் ஒருத்தர் ஜாதகம் பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லைங்க, நீங்கள் மனதார லவ் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் லவ் பண்ணுற
நீங்கள் லவ் பண்ணுறவங்க அவங்க காதலன் வந்து மனதார லவ் பண்ணல, நீங்கள் வேணால் பாருங்கண்ணா. இல்லைங்க, அவர் வந்து டெய்லியும் காலைல குட் நைட், காலைல குட் மார்னிங் போடுவார், நைட்டு குட் நைட் போடுவார், இடையில அங்கே ஃபோன் பேசிக்குவோம், அதான் பண்ணிக்குவோம் எப்படிங்கன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் இது வந்து நீங்கள் ஒரு ட்விஸ்ட் வச்சு பாருங்கள், இது எப்படி வந்து பிரேக் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி இவர் அந்த மாதிரி என்ன பண்ணுச்சுமே, இல்லை எனக்கு வந்து ஃபேமிலியில் ப்ராப்ளமாக இருக்குது, நீ வந்து நேரில் வந்து பொண்ணு கேளு அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு நீ நேரில் வந்து பொண்ணு கேளு அப்படிங்கவும் இந்த ஆள் நம்பாள் உருவிக்கிட்டா. அப்படி இந்த நம்பால் நம்மளாடி இல்லை, எங்கள் அம்மா ஒத்துக்கணும், எங்கப்பா ஒத்துக்கணும் அப்படின்றாரு. அதுவா காதல்? காதல்ங்கிறது மனம் சார்ந்து வரணும், ஒரு ஊடுருவி வரணும், புரியுதுங்களா? அப்போ உடல் அளவில் பண்ணக்கூடியங்கிறது அது கள்ளக்காதல். மனதளவில் வர்றதான் நல்ல காதல், புரியுதுங்களா? அப்போ ஓடி நம்ம வீட்டி விஜயகுமார் ஐயா சொல்லியிருக்காரு, ஓடி போய் திருமணம் செய்வர்கள் யார் அப்படின்னு கேட்டார். இப்போ இந்த நான் சொன்ன விதிகள் 7 கூடையவன் 5 9 கூடையவன் சம்பந்தம் பெற்றால்தான் அவங்க வந்து அவங்களுக்கு காதல் திருமணம். ஆனால் 7 கூடையவன் வந்து 6 கூடையவனாவோ அல்லது கேந்திர சம்பந்தம் பெற்றால் அந்த காதல் வந்து கலந்து போகும் அப்படின்னு தாராளம் சொல்லலாம், புரியுங்களா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க, கணவன் மனைவிகள் அந்யோன்யம் இருப்பாங்க. இதில் ராகு சேரும்போது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இதை குரு பார்த்தா தான் பெரியவங்களே வந்து இந்த செவ்வாய் சுக்கிரனை வந்து குரு பார்த்தா பெரியவங்களை வந்து கல்யாணம் அவங்க பேரண்ட்ஸே வந்து நிச்சயம் கல்யாணம் வைப்பாங்க. ராகு பார்த்தா இவங்க என்ன பண்ணுவாங்க, 2 பேர்த்துக்கு பொண்ணு வீட்லேயோ மாப்பிள்ளை வீட்லேயோ யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாலும் இவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இதில் சனி இருந்துச்சுனாக்க ஓயாத சண்டை இருக்கும். கேது இருந்தால் வாக்கிய தகராறு தான், கேட்கவே தேவையில்லை, அது புரியுதுங்களா? என்னடா இதெல்லாம் வந்து நம்ம ஐயா விஜயகுமார் ஐயா சொன்னாங்க வந்து எல்லாம் ஹிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கிறோம். இருந்தாலும் வந்து நம்ம நேயர்கள் வந்து இன்னைக்குங்க அவங்களுக்காக வந்து சில இது பண்ணுறோம். ஜோதிடத்தில் என்ன சாதித்தோம் அப்படிங்கிறத விட எல்லாமே புலிப்பாணி ஜோதிடமாக இருக்கட்டும், மங்களேஸ்வரமாக இருக்கட்டும், கௌசி சிந்தமணி இருக்கட்டும், அவங்களாம் வந்து ஒரு இலக்கண வரியோட பாடலோட எழுதி வச்சனால தான் அந்த அதாவது நல்லா கேளுங்க, எதுக்கு வந்து பாடல் எழுதுனாங்க அப்படின்னா, ஓலைச்சுவடியில் வந்து கட்டம் போட்டா அந்த ஓலைச்சுவடி வந்து லைஃப் இருக்காது, நாளைக்கு எதிர்காலத்தில் வந்து உடஞ்சி போகும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை எழுத்துக்களாக பாடலாக வடித்து வச்சாங்க, புரியுங்களா? ஆமேடம் எருசுரா நண்டு கண்ணி அமைந்தத்தில் அப்படின்னு இதெல்லாம் பாடல் கேட்டிருப்பீங்க. இப்போ உறைந்திர பிறநெல் வீட்டை உத்தமர் குருவே பார்க்கில் அரைந்திர ஜென்மம் ஏனும் அந்திரன் குருவே நோக்கில் நிறைவேறும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்திர மாடவோடும் உன்னத வாகனங்களோடு உயிர்பெற வாழ்வான் அப்படிங்கிறது குருச்சந்திரனுடைய இது. இந்த பாடலை பாடினா தான் அந்த நம்ம பழங்கால ஜோதிடத்தை நம்ம விரும்புகிறோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அத்தாரிட்டி இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடியேன் பார்த்தா நானே வந்து என்னோட ஜோதிடத்தில் வந்து எவ்வளோ பாடல் நான் எழுதிக்கிறேன் மோனூரில். என்னோட இது பார்த்தா ஆஸ்ட்ரோ பிரசன்னம் குமார் ராஜா அப்படிங்கிற மூணு தளத்தில் இருக்கும். அதில் அடியேன் எழுதுறது சில வரிகள் தான். ஆதவனோட அஞ்சான், ஆதவனுடன் இணைந்தால் கெஞ்சான், அம்புலியோடு இணைந்தால் கொஞ்சான், அந்தனோடு இணைந்தால் மிஞ்சான், அறவோடு இணைந்தால் செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து என்னன்னா வந்து நம்மளே எடுத்துருக்கோமே இந்த பாடல்கள்லாம் வந்து என்ன இந்த பாடல் போகும் தான் இன்றைய இளம் தலைமுறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி பார்க்குறது. என்ன காரணம்? அப்போ அந்த ட்ரெண்டிங் இன்னைக்கு ட்ரெண்டிங் பாடல் வந்து இது பார்க்குறாங்க, அதான் விஷயம். ராகு குருவோடு இணைந்தால் கோடீஸ்வரன், செவ்வாயோடு இணைந்தால் பாடீஸ்வரன், சனியோடு இணைந்தால் கேடீஸ்வரன். அதே மாதிரி பார்த்தோன்னா மாந்தி தோஷம், அதை வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க, கவனிக்கல. நான் இதை வந்து ஒரு இதில் நானே ஒரு பாடலாக கவியாக வடித்தேன். தொடர் தடைகள் இருந்தால் கவனிக்க வேண்டும் மாந்தி, அது இருந்தால் செய்ய வேண்டும் பிரேத சாந்தி, அதன் பிறகு அனைத்தும் ஆகிவிடும் பூந்தி, இல்லையேல் நிற்க வேண்டும் கை ஏந்தி, இதை கவனிக்காவிட்டால் கதறாக எடுப்பான் வாந்தி. இதை வந்து என்னது சாதாரண மாந்தி தோஷம் சொல்லியிருக்கிறோம். இது எத்தனை பேர் கவனிச்சிங்க சொல்லுங்க மகா? அப்போ அந்த இன்னைக்கு ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளும் ஜோதிடர் நம்மளும் எதுவும் சாதிக்கணும், ஜோதிடர் நம்மளும் சாதிக்கணும். ஒன்றும் புதுசாக ஒன்றும் சாதிக்க வேண்டாம். இன்னைக்கு எத்தனையோ முறை வந்துருச்சு, என்னென்னமோ நவருது, ஆனால் எதுவும் நவரலைங்க. லக்னமும் சரி, ராசியும் சரி, நட்சத்திரமும் சரி, எல்லாமே அங்கே தான் இருக்குது, புரியுங்களா? அப்போ எதுவும் நவரல, எல்லாம் அங்கே தான் இருக்குது. அப்போ
விதியை மதியாக வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதுக்கு இது மதியாக வெல்லலாம்னா, அப்போ மதியை வச்சு ஒரு விதியை லக்னத்தை வச்சே முடிவு பண்ணக்கூடாது. அடுத்தது இவனுக்கு வந்து இவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது எது? கதி. கதிங்கிறது சூரியன். அப்போ சூரியன் அமர்ந்த லக்னத்தை வச்சு அந்த லக்னத்துக்கு தசாபுத்திநாதன் எங்கே இருக்காரோ அதை வச்சு பலன் சொல்லி பாருங்கள். கட்டாயம் வந்தவங்க மாற்று கருத்து இல்லாமல் எப்படிங்கன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு ஜோதிடம் இப்போ என்கிட்ட பார்த்தா வந்து நான் வந்து பார்த்தா பிரசன்ன ஜோதிடம் தான் அதிகம் பார்க்குறேன். நான் வந்து இந்த ஜோதிடத்தின் மேலே காதல் வந்ததுக்கு காரணம் நான் என்ன பண்ணேன், என்னோடய முதல் காதல்னு எடுத்துட்டால் வந்து ஜோதிடம் தான். நான் அதை ரொம்ப நேசித்தேன். இப்போ இன்றைக்கி அது என்னை நேசிக்குது இல்லைங்களா. நான் இதனால் வந்து என்னோடய கர்மாவும் என்னோடய வாழ்க்கையும் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் தாண்டி தள்ளிவும் போச்சு. இருந்தாலும் அது நான் ஜோதிடம் வந்து எடுத்துக்கிங்களா புலிவால் பிடிச்ச மாதிரி, நம்ம விட்டாலும் அது விடாது. அரசியல் மாதிரி. அரசியல் எப்படி தெரியுங்களா, உள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வெளியே வர முடியாது. நாளைக்கு நீங்கள் போய் இல்லை நான் இந்த தடவை நான் நிற்கல அப்படின்னாக்க நீ ஓயும்போது வந்து என்ன பண்ணுவான், எதிர்கட்சிக்காரங்க நம்மளை வந்து போட்டுருவான். அது மாதிரி இந்த ஜோதிடம் அப்படி கிடையாது. ஜோதிடம் சார் நீங்கள் தனிமையில் இருந்தாலும் வந்து நீங்கள் 100 பேர் கூட இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குங்க சார். ஜோதிடம் அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு சப்ஜெக்ட் அஸ்ட்ராலஜி. புரியுங்களா. அஸ்ட்ராலஜி இஸ் வெரி பர்ஃபெக்ட். ஸோ இந்த அஸ்ட்ராலஜியில் வந்து என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு ஜோதிடர்களும் பார்த்தோன்னா வந்து கண்டுபிடிங்க. இப்போ யோகி அவயோகி முடக்கு எத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளும் கவிகள்லாம் வடிக்கணும். இன்னமும் கவிகளாக இருக்குது வச்சுருக்கேன். வந்து சுக்கிரன் உச்சம் பெற்றால் மிச்சம் இல்லை. நான் எவ்வளோ கவி வச்சுருந்தேன், இன்னமும் கவி இருக்குது. ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் ரைமிங்கோட அதுமாதிரி வந்து மக்களுக்கு எளிமையாக புரியுற மாதிரி சொன்னோம்னாக்க ஜோதிடம் இதாகும். என்கிட்ட உள்ள வந்தார் 2 பேர் வந்தாங்க. அதில் வந்தவருக்கு நான் நெகட்டிவாக என்ன பண்ணேன், சாரி சார் இந்த அளவு உங்களுக்கு நீங்கள் இந்த வருஷமும் நீங்கள் வீடு கட்டி போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லவும் அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். கூட வந்தவர் நான் தான் அப்பயே சொன்னேன்ல எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஆரம்பித்தார். சரி ஜோசியர் நம்பலாம் பரவாயில்ல, ஜோதிடத்தை நம்பாமல் போகக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணோம், அந்த பிரசனத்தை வச்சு என்ன பண்ணோம், சார் இப்போ நீங்கள் ரீசெண்ட் செப்பல் மாற்றினீங்களா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு அப்படி கூட ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னேன், சார் இப்போ நீங்கள் பார்த்தா உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு தோடு முகத்து வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு. ஆமாங்க சார் அப்படின்னாரு. அதேமாதிரி உங்கள் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு. பாவம் என்னம்மா இதெல்லாம் என்ன காரணம், பாவம் தான். அதாவது 1ஆம் பாவத்துலேருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் வந்து நம்ம உடம்புல இயங்குறது எல்லாமே சொல்லலாம். அப்போ தலை சார்ந்த லக்னமும் 2ஆம் இடமும் பாதிக்கப்பட்டால் கண்ணாடி போட்டு கேட்கலாம். 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் காது ஃபோன் வாங்கி தான் கேட்கலாம். அப்போ என்ன இப்போ லேடிஸாக இருந்தால் நம்ம கேட்டலாம், இனிமேல் தோடு மூக்குத்து வாங்க கேட்கலாம். ஜென்ஸாக என்ன கேட்க முடியும், ஃபோன் மாற்றுனீங்களா அப்படின்னு கேட்கலாம். அதே பார்த்தீங்கன்னாக்க 4ஆம் இடம் அப்படின்னு தான் வந்து இப்போ வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிங்களா, அல்லது வீட்டில் வந்து தளம் பேர்ந்துச்சா, இப்போ வீடு மாறினீங்களான்னு கேட்கலாம். 5ஆம் இடம் எடுத்தாக்க இப்போ சமீபத்தில் எதுவும் கோயிலுக்கு போயிட்டு தான் கேட்கலாம். 6ஆம் இடம் எடுத்தால் வீட்டில் யாரும் உடம்பு சரியாக வந்தாங்களா. ஏன்னா எடுத்த உடனே ஜோதிடத்தில் சடான்னு கேட்டக்கூடாது. இப்போ ஒரு பாட்டு இருக்குது, இடுகதில் செவ்வாய் கூடி எங்கே நின்றாலும் வாலிபன் தண்ணில் அமங்கலே ஆவாள் அப்படின்னு. பொருத்தம் பார்க்குறவன்ட்டு தான் சொன்னால் என்ன பண்ணுவான், செருப்பு கழட்டி அடிப்பான். புரியுங்களா. ஏன்டா பொருத்தம் பார்க்க வந்தால் நீ என்னமோ வாலிபன் தண்ணில் அமங்கலே ஆவாள்னு. அதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த வாலிபத்தில் அமங்கலே ஆகிறதுக்கும் டிகிரி பார்க்கணும். ஒன்று சூரியன் செவ்வாயும் சேர்ந்துருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி சூரியன் செவ்வாய்க்கு குரு பார்க்கணும். 2வது லக்ன பாவத்திற்கும் 7ஆம் பாவத்திற்கும் தசாபுத்தியை வந்து கணக்கிட்டு பார்க்கணும். அப்போ ஜோதிடம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அப்போ நுனிப்புல் மாதிரி பார்த்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கிரகத்தை வச்சும் நம்ம பலன் சொல்லலாம், வெறும் கிரகத்தை வச்சும் பலன் சொல்லலாம், ராசி வச்சும் பலன் சொல்லலாம். கோச்சாரம்ங்கிறது 20% தான், தசாபுத்தி 80% நல்லா இருந்தால் தான் அந்த கோச்சாரம் செட் ஆகும். இப்போ நீ ஜோசியம் வந்து ஜோதிடம் கெட்ட பேர் வாங்கினதுக்கு என்ன காரணம் கேட்டினா, இந்த வெகு பேர் பார்த்தீங்கன்னா வந்து கும்பராசிக்கு 5ல் குரு இருக்குது, உனக்கு ஆகான் இருக்கும் ஓகோன் இருக்குன்றாங்க. அங்கே தசாபுத்தி நல்லா இருக்கணும், அதெல்லாம் தான் அந்த குரு சப்போர்ட் பண்ணணும். இது இல்லாமல் நீங்கள் சொல்லி என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேங்களா. எனவே அப்போ ஜோதிடர் ஆகிய நீங்கள் நம்ம வந்து நம்மளாம் வந்து நவீன பரிகாரத்தை கண்டுபிடிங்க. நான் இப்போ பார்த்தா வந்து இன்னும் சொல்லி போகிறேன், 6ஆம் இடம் 12ஆம் இடம்லாம் வந்துச்சுனாக்கா ஆஸ்பத்திரிக்கு ஒரு போயிட்டு வாங்க. அதேமாதிரி செவ்வாயோட ஏதாவது கிரகங்கள் சம்மந்தப்பட்டால் ரத்த தானம் பண்ணணும்னு சொல்லுங்கள். 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டாக்க
ஒரு குளிகை காலத்தில் ஒரு டைம் ஃப்ளைட் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான்லாம் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஃபாரின் எப்போ போவேன்னாரு. நான் அதுக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன்னார். நான் சொன்னேன், குளிகை காலத்தில் ஒரு முறை ஃப்ளைட் ஏறி போயிட்டு வாங்கினேன். அவர் போயிட்டு வந்தார். அவர் வந்து இன்றைக்கி அவர் வந்து வெளிநாட்டிலாம் அவர் வேலை செய்கிறார். ஸோ வந்து ஜோதிடர்களாகிய நம்ம வந்து பாவத்தை நம்மளும் இயக்குவோம், முயற்சி செய்வோம், இன்னமும் நவீனப்படுத்துவோம் என்று கூறி மீண்டும் உங்கள் வந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பிரசன்னம் கும்பம் குமார் ராஜா.